உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் தேடிட்டுருக்கீங்களா? அதுவும் கம்மியான பட்ஜெட்டில். அப்போ உங்களுக்கான ஸ்பாட் தான் இது. வெல்கம் டு பிளேஸ் எக்ஸ்ப்ளோரர் தமிழ். நாங்கள் மதுரையிலேருந்து எங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம். தேனி கம்பம் வழியாக தேக்கடியை ரீச் ஆனோம். தேனி டு தேக்கடி போகிற வழியில் ஒரு கிரேப்ஸ் கார்டன் இருக்குது. அந்த கிரேப்ஸ் கார்டனை மிஸ் பண்ணிடாதீங்க. தேக்கடியில் நாங்கள் ஆக்சிஜன் ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ரெசார்ட்டை நாங்கள் ரேண்டமாக ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப ப்ரைவேட்டான பிளேஸில் காமான ஒரு சரௌண்டிங்கில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த ரெசார்ட். ரூம்ஸ் எல்லாமே ப்ரைவேட் பால்கனிஸோட ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்துட்ருக்க இந்த வியூவெல்லாம் மார்னிங் டைமில் ஃபுல் மிஸ்ட் ஆகிட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ஒரு ரூமுக்கு 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. 4 persons மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அங்கேயே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எங்களுடைய 2 லஞ்ச் 1 டின்னரை அங்கே தான் சாப்பிட்டோம். அதுக்கு 2600 பே பண்ணோம். மார்னிங் ஃபுட் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடச்சிது. மார்னிங் ஃபுட்டில் வந்துட்டு சவுத் இண்டியன் ஸ்பெஷலான இட்லி தோசை பூரியிலேருந்து கேரளா ஸ்பெஷலான புட்டு கடலைக்கறி வரைக்கும் ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்தது. ஃபுட்டை முடிச்சுட்டு ஒரு 8:30க்கெலாம் போட்டிங் கிளம்பி போயிட்டோம். மேஜர் அட்ராக்ஷனாக இருக்க இந்த லேக்கில் நீங்கள் போட்டிங் போகணுன்னா 2 வீலர் இல்லாட்டி 4 வீலராக பார்க் பண்ணிவிட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கோங்க. பஸ்ஸில் மட்டும்தான் அந்த போட்டிங் பாயிண்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பஸ்ஸோட அப் அண்ட் டவுனுக்கு 75 சார்ஜ் பண்ணி 10 minutes பஸ் ட்ரைவ் போனோன்னா பெரியார் டைகர் ரிசர்வோட போட்டிங் பாயிண்டில் இறக்கி விட்டுருவாங்க. டைமிங்க்கு மட்டுமே இருக்க இந்த போட்டிங்க்கு பெர் பர்சனுக்கு 255 சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ண போட்டில் உட்காந்து சைட் சீங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த போட்டிங்கோட டியூரேஷன் வந்து 1 hour. இந்த 1 hourல் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் அனிமல்ஸை பார்க்க முடியும். நாங்கள் சாம்பாட்டியோஸ் அண்ட் பைசன்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். ரிட்டன் வரும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வியூ ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. போகிற வழியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் கூட இருந்தது. அந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பார்க்குறதுக்காண்டி பைனோகுலர்ஸ் வச்சுட்டு நமக்கு ஒரு 2 பேர் போட்லேயே ஹெல்ப் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் எலிஃபண்ட் கேம்ப். எலிஃபண்ட் மேலே உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரைடு வந்து ஒரு காட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ரொம்ப புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்கள் எலிஃபண்ட்க்கு சாப்பாடு கொடுக்கணும், அதை குளிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு காம்போ பேக்காக 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம எந்த யானை மேலே உட்காந்து ரைடு போகணுமோ அந்த யானை கூடவே நமக்கு ஃபோட்டோஸும் எடுத்து கொடுத்துட்றாங்க. கேரளாவோட ட்ரெடிஷ்னல் டான்ஸான கதகளி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா எலிஃபண்ட் கேம்போட ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. கதகளி மட்டும் இல்லாமல் கலரி, ட்ரைபல் டான்ஸ், மாயாஜால் அப்படின்னு நிறையா ஷோஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் நடக்குது. நீங்கள் எதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் அங்கேயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேக்கடியோட டூரிஸ்ட் ஸ்பாட்டான இந்த ரோஸ் பார்க்கில் நிறைய அட்வென்ச்சரஸான கேம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ரோஸ் பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் 120 rupees. உள்ளே போயிட்டு ஆக்டிவிட்டீஸ்க்கான டிக்கெட்டை பார்க்குக்குள்ளே எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒரு காம்போவாக சூஸ் பண்ணிக்கிறேனாலும் காம்போவாக சூஸ் பண்ணி டிக்கெட் பே பண்ணிக்கலாம். ஸ்கை சைக்கிள், பெடல் போட்டிங், ஜிப்லைன், வாட்டர் சைக்கிள், மல்டிவைன், 20T தியேட்டர், ஸ்லைடிங் ப்ளே சென்டர்னு நிறையா கேம்ஸ் இருந்தது. ஆனால் நாங்கள் ஜிப்லைன் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஃப்ளார்ஸ் அண்ட் பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக அப்போ இந்த பிளேஸும் பிடிக்கும். உங்கள் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு தேக்கடி ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் மோர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். டாடா, பை பாய்.